நீதிமன்ற தீர்ப்பிற்கு முன்பாக தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அதிமுக அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் ஒற்றை தலைமையின் காரணமாக இரு அணிகளாக செயல்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் செல்லும் என்ற தீர்ப்புகளையும் பெற்றார். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்து தற்பொழுது 11வது வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் வழக்கானது வருகின்ற 14ஆம் தேதி நீதிமன்றத்தின் இறுதி விசாரணை நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவின் அலுவலகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் செல்லலாம் என்றும் அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகள் சரியாகத்தான் இயங்குகிறதா என்பதை சரிபார்ப்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் சுமார் 15 பேர் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு செல்லலாம் என்பதை நீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கிறது. அதிமுகவின் நிர்வாக பொறுப்புகளை தற்பொழுது மேற்பார்வை செய்து வரும் சி.வி. சண்முகம் அவர்களின் செயல்பாடுகள் சரியாகத்தான் இருக்கிறதா, அதிமுகவிற்கு வரக்கூடிய நிதிகள் அனைத்தும் சரியான முறையில்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறதா அல்லது ஊழல் செய்கிறார்களா என்பதை முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்கள் கவனிப்பார் என்றும், ஏற்கனவே நிதியமைச்சராக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த நிலையில் பல குற்றச்சாட்டுகள் சி.வி. சண்முகம் அவர்கள் மீது வந்துள்ள நிலையில் நிதியமைச்சராக இருக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் பல ஊழல்கள் செய்ததாக பல முறை விமர்சனங்களும் எழுப்பப்பட்டது. தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கில் 2 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை அலுவலகத்திற்கு சென்று உண்மைகளை நிலைநிறுத்துவாரா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அல்லது சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பயந்து அதிமுகவின் நடவடிக்கைகள் நிதி நிலைகளை சி.வி. சண்முகம் அவர்கள் சரியாகத்தான் செயல்பட்டு வருகிறாரா என்பது இன்று தெரிந்துவிடும். இன்று மாலை பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் படையுடன் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.